ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் குளோபல் ஐடி கம்பெனி பத்தி பார்க்க போறோம். என்னென்ன பதவிகள் இருக்கு, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்றது போன்ற எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வேலைக்கு சம்பந்தமான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல இருக்கு. 100க்கு மேற்பட்ட ஐடி, சாஃப்ட்வேர், பேங்க் மற்றும் பிரைவேட் கம்பெனி ஜாப்ஸ் பத்தின வீடியோஸ் இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ப்ளீஸ் சேனலை விசிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஜேகே டெக்னோசாஃப்ட் லிமிடெட் கம்பெனி வழங்கியுள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தி பார்க்க போறோம். நெறைய பேர் நம்ம வீடியோவ பார்க்குறீங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜேகே டெக் ஒரு குளோபல் ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங் கம்பெனி. இந்த கம்பெனி முக்கியமா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கிளவுட், இஆர்பி, இன்டகிரேஷன், கன்சல்டிங், என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். ரீடைல், ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ், என்டர்பிரென்சர் கிளைண்ட்ஸுக்கு டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த நிறுவனத்துல வேலைக்கு விண்ணப்பிக்க கட்டணம் இல்ல. யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டு ஃபோன் செஞ்சாலோ இல்லனா மெயில் அனுப்பினாலோ இந்த நிறுவனத்துக்கு தகவல் சொல்லுங்க. இந்த கம்பெனில சீனியர் கன்சல்டன்ட், ஃபுல் ஸ்டாக் லீட், இன்சைட் சேல்ஸ் சீனியர் அசோசியேட், பேக் எண்ட் சீனியர் டெவலப்பர், லீட் கன்சல்டன்ட், டெக் பிரின்சிபல் ஆர்கிடெக்ட், ப்ரோக்ரஸ் ஓப்பன் எட்ஜ், 4GL கன்சல்டன்ட் போன்ற 10க்கு மேற்பட்ட வேக்கன்சிக்கு ஆட்களை தேர்வு செய்றாங்க. உங்களுடைய டிகிரி, எலிஜிபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆகிய அடிப்படையில பெஸ்ட்டான வேலையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. வேலை நியமன இடங்க எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரு மற்றும் நொய்டா என அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைங்க எல்லாமே நிரந்தரமான வேலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாம அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரிக்ரூட்மெண்ட்டுக்கு ஏஜ் குரூப் ஒரு இஷ்யூவே கிடையாது. 18 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் குறிப்பிடல. வேலைக்கு பொருத்தமான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்தா, நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். உங்க டெக்னிக்கல் மெரிட் மட்டும் தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஜாவா, பைதான் அல்லது C++ போன்ற புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல நல்ல திறமை இருக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். நீங்க பிசினஸ், டேட்டா இல்லனா அனலிட்டிக்ஸ், என்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், பிபிஏ இல்லனா எம்பிஏ போன்ற யுஜி டிகிரி இல்லனா பிஜி டிகிரி படிச்சுட்டு வேலை தேடுறவங்களா? அப்படின்னா இந்த ஜாப் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்க போகுது. மிஸ் பண்ணாம அப்ளை செஞ்சுக்கோங்க. அவங்க மட்டும் இல்லாம ஏதேனும் இணையான டிகிரி படிச்சவங்க அப்படி இல்லன்னா அதுக்கு சமமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கன்னு அனைவருமே இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். 1 வருஷத்திலிருந்து 14 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வரைக்கும் எல்லாரும் அப்ளை செய்யலாம். உங்களுக்கு வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னாலும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களும் ஃப்ரெஷர்ஸுக்கு தெரியும்னா, அதையெல்லாம் ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணி ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்பிளுக்கும் நல்ல ப்ராஜெக்ட்ஸ், லேர்னிங் சான்ஸ், கரியர் குரோத் எல்லாம் கிடைக்கும். வழக்கம் போல ஆண், பெண் என எல்லாருமே இந்த கம்பெனில இருக்கிற வேலைக்கு அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா, உங்க ரோல், எக்ஸ்பீரியன்ஸ், லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இந்த கம்பெனி வெப்சைட்ல பெனிஃபிட்ஸ் பத்தின தகவல் எதுவும் இல்ல. ஆனா கூகுள்ல பார்த்தப்போ, சீனியர் கன்சல்டன்ட்க்கு தோராயமான ஸ்டார்ட்டிங் சேலரி ஒரு வருஷத்துக்கு 10 லட்சத்துல இருந்து 28 லட்சத்துக்கு மேல இருக்கு. ஃபுல் ஸ்டாக் லீடுக்கு 18 லட்சத்துல இருந்து 32 லட்சத்துக்கு மேல இருக்கு. சீனியர் அசோசியேட் இன்சைட் சேல்ஸுக்கு 5 லட்சத்துல இருந்து 12 லட்சம். பேக் எண்ட் சீனியர் டெவலப்பருக்கு 12 லட்சத்துல இருந்து 24 லட்சம். லீட் கன்சல்டன்ட்டுக்கு 15 லட்சத்துல இருந்து 32 லட்சத்துக்கு மேல இருக்கு. டெக் பிரின்சிபல் ஆர்கிடெக்ட்டுக்கு 30 லட்சத்துல இருந்து 45 லட்சத்துக்கு மேல இருக்கு. ப்ராக்ரஸ் ஓப்பன் எட்ஜ் இல்லனா 4GL கன்சல்டன்ட்டுக்கு 8 லட்சத்துல இருந்து 20 லட்சத்துக்கு மேல இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையான சேலரி மாறலாம். இந்த கம்பெனில பொதுவா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையிலான நல்ல சேலரி பேக்கேஜ், ரோல்ஸுக்கு ஏத்த பிஎஃப், கிராட்டிட்டி, எம்ப்ளாயி உடைய ரோல் இல்லனா ரீஜனுக்கு ஏத்த மாதிரி எம்ப்ளாயி மற்றும் ஃபேமிலிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ், பெய்ட் லீவ்ஸ் மற்றும் ஹாலிடேஸ், பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இல்லனா இன்சென்டிவ்ஸ், லேர்னிங் மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ், சில ரோல்ஸுக்கு ஆன்-சைட் இல்லனா கிளையண்ட் எக்ஸ்போஷர், டீமுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்லி ஒர்க் கல்ச்சர் போன்ற பெனிஃபிட்ஸ்கள் இருக்கு. ஆன்லைன்ல வேலைக்கு அப்ளை செய்யும்போது ரெஸ்யூம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா, ஒரு வேலைக்கே ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் செய்வாங்க. அதிலிருந்து உங்க அப்ளிகேஷன் செலக்ட் ஆகணும்னா, உங்க அப்ளிகேஷனும், ரெஸ்யூமும் தனியா தெரியணும். அதனால ஜாப் டிஸ்கிரிப்ஷன கவனமா படிச்சு, அதுக்கேத்த மாதிரி உங்க ரெஸ்யூம் எடிட் இல்லனா ரீஆர்டர் செய்றது ரொம்ப முக்கியம்.
உங்களுக்கு ஏத்த எந்த வேலையும் இல்லன்னா, உங்க ரெஸ்யூம careers@jktech.com என்ற இமெயில் அட்ரஸுக்கு அனுப்புங்க. உங்களோட ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகுற புதிய வேலைங்க வரும்போது, உங்களுக்கு அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. அப்போ நீங்க அப்ளை செஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன ஆன்லைன் முறையில மட்டும் தான் சப்மிட் செய்யணும். ஆஃப்லைன் முறையிலோ, போஸ்ட் முறையிலோ அப்ளை செய்ய முடியாது. இந்த வேலைகளுக்கு எப்படி அப்ளை செய்றதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். கம்பெனியோட கரியர்ஸ் பேஜ். இதுல எல்லா வேலைகளோட லிஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கு ஏத்த வேலையா செலக்ட் பண்ணி, அதோட டைட்டில் மேல கிளிக் பண்ணீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். டிஸ்கிரிப்ஷன ஃபுல்லா படிச்சு, அதுக்கு ஏத்த மாரி உங்க ரெஸ்யூம எடிட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல தேவைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்கில்ஸ், நாலேட்ஜ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு தெரியும் அப்டின்னா ரெஸ்யூம்ல அத கிளியரா மென்ஷன் பண்ணிருங்க. அப்ளை பட்டன் கிளிக் செஞ்சதும், நீங்க ஃபில் செய்யற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார் மார்க் குடுத்திருந்தா, அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணணும். இதுல உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் அப்லோட் செய்றதுனால அப்ளிகேஷன் செகண்ட்ஸ்ல ஆட்டோ ஃபில் ஆயிடும். இதுல ஃபில் ஆகாத டீடைல்ஸ்கள மேனுவலா என்டர் செஞ்சுக்கோங்க. ரெஸ்யூம் அப்லோட் செய்றப்போ எப்போதும் உங்க லேட்டஸ்ட் ரெஸ்யூம தான் அப்லோட் செய்யணும். நீங்க அப்லோட் செய்ற ரெஸ்யூம் டாக்எக்ஸ், பிடிஎஃப், ஆர்டிஎஃப் ஆகிய ஃபைல் ஃபார்மேட்டுக்குள்ள மட்டும் தான் அப்லோட் செய்யணும். மத்த ஃபார்மேட்ல அப்லோட் செய்யக்கூடாது. அப்படி அப்லோட் செஞ்சா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். அதனால கவனமா இருங்க. இந்த அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், கண்ட்ரி கோட் இல்லனா ஃபோன் நம்பர், ஜிப், அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ், கரண்ட் லொகேஷன், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, பாஸ்போர்ட் நம்பர், டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இயர்ஸ், கரண்ட் கம்பெனி, நோட்டீஸ் பீரியட் ஆஃப் டேஸ், கரண்ட் சேலரி, ஆனுவல் சேலரி, எக்ஸ்பெக்டட் சேலரி, ஒர்க் லொகேஷன், கவர் நோட்ஸ், ரிக்ரூட்மெண்ட் கன்சென்ட்னு எல்லா விவரத்தையும் ஃபில் பண்ணிட்டு ஐ அக்ரின்னு டிக் செஞ்சுக்கோங்க. கடைசியா உங்க அப்ளிகேஷன சப்மிட் செய்யறதுக்கு முன்னாடி, நீங்க ஃபில் பண்ண எல்லா விவரங்களும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வெற்றிகரமா சப்மிட் ஆகிடும். நீங்க சப்மிட் செஞ்ச அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டு, சில நாட்கள்ல கம்பெனி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு அனுப்புவாங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா, ப்ளீஸ் ஒரு லைக் குடுங்க. இதே மாதிரியான பல ஜாப் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நன்றி. வேலைக்கு விண்ணப்பிக்கும் முன்பு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை முழுமையாக படிக்கவும். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். பீவேர் ஆஃப் ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மேலும் வேலைவாய்ப்பு வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸ்டே டியூன்ட்.